இன்னைக்கு நாம ஆப்லே 3i லிமிடெட ஒரு இன்வெஸ்டர் கண்ணோட்டத்துல அலச போறோம். இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான கம்பெனியா இல்ல ரொம்பவே அதிக விலையில விக்கிற ஒரு ஸ்டாக்கா? வாங்க இந்த முதலீட்டு மர்மத்தை ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதாங்க. ஆப்பிள் பங்குகளை இந்த விலையில இப்ப வாங்குறது கரெக்டா? இந்த அனாலிசிஸ் முடியும் போது இதுக்கான ஒரு தெளிவான பதில் உங்ககிட்ட இருக்கும். நம்மளோட இன்வெஸ்டிகேஷன்ல முதல் ஸ்டெப் இந்த கம்பெனியோட பிசினஸ் என்ன, அதோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்றது தான். அதாவது இவங்க என்ன தொழில் பண்றாங்க, அதை வழிநடத்துறவங்க யாருன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஆப்பிள் ஒரு டிஜிட்டல் அட்வர்டைசிங் கம்பெனி. அவங்களோட முழு ஃபோக்கஸும் நம்ம கையில இருக்கிற மொபைல் ஃபோன் மேல தான். நாம தினமும் யூஸ் பண்ற ஆப்ஸ், வெப்சைட்ஸ்ல எல்லாம் விளம்பரங்களை கொண்டு வந்து சேர்க்கறது தான் இவங்களோட முக்கியமான வேலை. இங்க தாங்க ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. பொதுவா ஒரு விளம்பரத்தை சும்மா கிளிக் பண்ணாலே விளம்பரம் கொடுத்த கம்பெனிட்டு காசு போயிடும். ஆனா ஆப்பிளோட மாடல் அப்படி இல்ல. அதுக்கு பேரு பேப்பர் கன்வர்ஷன். அதாவது ஒரு யூசர் அந்த விளம்பரத்தை பார்த்து ஒரு பொருளை வாங்கினா இல்ல ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணா மட்டும் பணம் கொடுத்தா போதும். இதனால விளம்பரம் கொடுக்கறவங்களுக்கு ரிஸ்க் ரொம்பவே கம்மி இல்லையா? எந்த ஒரு கம்பெனிக்கும் அதோட மேனேஜ்மெண்ட் தான் பேக்போன். ஆப்லைய பொறுத்த வரைக்கும் அதோட ஃபவுண்டரே 19 வருஷமா சிஇஓவா இருக்காரு. இது கம்பெனி மேல அவருக்கு இருக்கிற நீண்ட கால நம்பிக்கையை காட்டுது. அது மட்டும் இல்லாம போர்டுல 67% பேரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ். இது ஒரு டிரான்ஸ்பரண்டான நம்பகமான நிர்வாகத்துக்கு ரொம்ப நல்ல அறிகுறி. சரி, பிசினஸ் நல்லா இருக்கு, மேனேஜ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ ஒரு டாக்டர் பேஷண்ட்டுக்கு ஹெல்த் செக்அப் பண்ற மாதிரி நாம இந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் ஹெல்த்தை செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இவங்களோட வருமான வளர்ச்சியை பாருங்க, சும்மா அசந்துடுவீங்க. வெறும் 167 கோடியில ஆரம்பிச்சு வெறும் 7 வருஷத்துல 2266 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் போயிருக்கு. இது ஒரு மிரட்டலான வளர்ச்சி. இந்த வளர்ச்சிய ஒரே நம்பர்ல சொல்லணும்னா சராசரியா ஒவ்வொரு வருஷமும் 45% வளர்ச்சி. யோசிச்சு பாருங்க, இது மத்த பெரும்பாலான கம்பெனிகளோட வளர்ச்சியை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். இது சாதாரண விஷயமே இல்ல. ஒரு கம்பெனியோட உண்மையான பலம் அதோட பேலன்ஸ் ஷீட்ல தான் இருக்கு. ஆப்பிள் கிட்ட கையில கிட்டத்தட்ட 1400 கோடி ரூபாய் கேஷ் இருக்கு. ஆனா கடன் பாத்தீங்கன்னா வெறும் 82 கோடி தான். இது ஒரு ஃபைனான்ஷியலா ரொம்பவே ஸ்ட்ராங்கான கோட்டை மாதிரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாசிட்டிவ் சைன். ஒரு உடம்புக்கு ரத்த ஓட்டம் எப்படியோ அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு பண ஓட்டம், அதாவது கேஷ் ஃப்ளோ. இங்க பாருங்க, கம்பெனியோட உண்மையான கேஷ் ஃப்ளோ அவங்க கணக்குல காட்டுற லாபத்தை விட அதிகமா இருக்கு. சிம்பிளா சொன்னா கம்பெனி சம்பாதிக்கிறதா சொல்றதை விட அதிக பணத்தை உண்மையிலேயே கைக்கு கொண்டு வருது. ஸோ நம்மளோட ஃபினான்ஷியல் செக்அப் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆப்பிள் ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, ஃபினான்ஷியலா பவர்ஃபுல்லான ஒரு கம்பெனி. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. நம்ம ஆய்வோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. கம்பெனி சூப்பரா இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனா நாம இதுக்கு கொடுக்க போற வேலை சரியா? அதை கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் இது. ஒரு ஸ்டாக்கோட விலை கரெக்டா இருக்கான்னு பார்க்க உதவுற ஒரு முக்கியமான மெட்ரிக் தான் இந்த PE ரேஷியோ. சுருக்கமா சொன்னா, கம்பெனி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவு கொடுக்க தயாரா இருக்காங்கன்னு இது காட்டும். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 35 மடங்கு இருக்கும்போது ஆப்பிளுக்கு 63 மடங்கு கொடுக்கறாங்க. இதுவே சொல்லுது இந்த ஸ்டாக் எவ்வளவு பிரீமியம் விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு. இப்போ மார்க்கெட்ல ஆப்பிளோட ஒரு பங்கோட விலை 1718 ரூபாய். சரி, இந்த விலை நியாயமானதா? வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஆனா வேல்யூ இன்வெஸ்டிங்கோட தந்தன் சொல்ற பெஞ்சமின் கிரஹாம் ஃபார்முலா படி கணக்கு போட்டா இந்த பங்கோட உண்மையான மதிப்பு வெறும் 735 ரூபாய் தான் வருது. மார்க்கெட் விலை 1718, ஆனா நியாயமான விலை 735. இந்த பெரிய வித்தியாசத்தை தான் நாம ரொம்ப கவனமா பார்க்கணும். ஒரே ஒரு மெத்தடை மட்டும் நம்பாம பலவிதமான வேல்யூவேஷன் முறைகள்ல செக் பண்ணி பார்த்தாச்சு. ஆச்சரியமா எல்லா ரிசல்ட்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. ஆப்பிள் பங்கு தற்போதைய விலையில ரொம்பவே ஓவர் வேல்யூடா இருக்கு. அதாவது அதோட உண்மையான மதிப்பை விட ரொம்ப ரொம்ப அதிக விலையில இருக்கு. சரி, நம்ம கையில எல்லா ஆதாரங்களும் இருக்கு. இப்போ நம்ம இறுதி தீர்ப்பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்கலாமா வேணாமா? இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு, அதுதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. சிம்பிளா சொன்னா, ஒரு 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளை நாம 60 ரூபாய்க்கோ 70 ரூபாய்க்கோ வாங்குறது, அந்த வித்தியாசம்தான் நம்ம முதலீட்டுக்கு ஒரு சேஃப்டி குஷன் மாதிரி. அதிக விலையில வாங்கும்போது இந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்மளோட முழு அனாலிசிஸையும் இந்த ஒரு வரியில சுருக்கிடலாம். பிசினஸா பார்க்கும்போது எஃப்எல் எல்லா டெஸ்டையும் பாஸ் பண்ணிருச்சு. ஆனா விலை அப்படிங்கிற கடைசி டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருச்சு. அப்ப நாம என்னதான் செய்யணும்? இதோ ஒரு சிம்பிளான கேம் பிளான். இப்போதையே 1,07,018 ரூபாய் விலையில வாங்குறத நிச்சயம் தவிர்க்கிறது நல்லது. விலை குறைஞ்சு ஒருவேளை 1,400 ரூபாய் அல்லது 1,250 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள வரும்போது வாங்கறத பத்தி யோசிக்கலாம். ஏன்னா அந்த விலையில தான் நமக்கு ஒரு நல்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கிடைக்கும். ஸோ ஃபைனல் வேர்ட் என்னன்னா,
ஆப்பிள் ஒரு பட்டை தீட்டப்பட்ட வைரம் மாதிரி ஒரு மிகச்சிறந்த கம்பெனி தான். ஆனா அந்த வைரத்துக்கு இப்ப தவறான விலை டேக் ஒட்டப்பட்டிருக்கு. இந்த பிசினஸ் நம்ம முதலீட்டுக்கு தகுதியானது தான், ஆனா இந்த விலை நிச்சயம் தகுதியானது இல்ல. ஒரு சிறந்த கம்பெனியை சரியான விலைக்காக பொறுமையா காத்திருந்து வாங்குறதா ஒரு புத்திசாலி இன்வெஸ்டர் அடையாளம்.